தானாக முளைக்கும் வள்ளிக்கொடி நள்ளிரவில் கேட்கும் சிலம்பொலி செல்வச்சன்னதி முருகன் கோயிலின் மகா அற்புதம். ஈழத்து ஆன்மீக வரலாற்றில் யாழ்ப்பாணத்தின் வடகீழ் பகுதியில் அமைந்த தொண்டமனாறு செல்வச்சன்னதி முருகன் கோவில் வகிக்கின்ற இடம் மிகவும் தனித்துவமானது. கல்லடை பிறந்த ஆறும் சங்கமிக்கின்ற இடத்தில் அமைந்த கோவில் என்ற பெருமை இதற்கு உண்டு. பொதுவாக முருகப்பெருமானின் ஆலயங்களில் ஆகம விதிகளின்படி கிரியைகள், சமஸ்கிருத மந்திரங்கள், பிராமண அர்ச்சகர்களின் பூஜைகள் என்பன பிரதானமாக இருக்கும். ஆனால் செல்வச்சன்னதி ஆலயமோ சைவ கிராமிய சித்தர் மரபுகள் ஒன்றிணைந்த ஒரு விசித்திரமான ஆன்மீக அதிசயம் நிறைந்த ஸ்தலமாகும். இங்கு பிரதான பூசகர்கள் அர்ச்சகர்கள் அல்ல, பரம்பரையாக தொண்டாற்றும் கொடிமரத்தவர்கள் அல்லது பூசாரிகள். செல்வச்சன்னதி ஆவணி உற்சவத்தில் மிக முக்கியமான நிகழ்வு கொடியேற்றம். இந்த கொடியேற்றத்தின் பின்னணியிலும் அறிவியலாலும் நவீன சைவ ஆகமங்களாலும் விளக்க முடியாத பல ஆன்மீக அற்புதங்களும் வரலாற்று ரகசியங்களும் புதைந்துள்ளன. அவற்றில் முதன்மையானதுதான் வள்ளிக்கொடி தானாக முளைத்து வரும் ரகசியம். செல்வச்சன்னதி ஆலயத்தின் தோற்றம் ஒரு சாதாரண கோயில் உருவாக்கம் அல்ல. காசியிலிருந்து கால்நடையாகவே யாத்திரை சென்று ஆன்மீக சித்தி பெற்ற சுப்பையர் எனும் மாபெரும் சித்தர் முருகப்பெருமானின் வேலினை தன் கையிலேந்தி தொண்டமனாற்று கரையில் நிலைநிறுத்திய ஒரு இடமாக காணப்படுகின்றது. சுப்பையர் எந்த ஆகம விதிகளையும் பின்பற்றவில்லை. மாறாக அன்னதானத்தையே தலையாய வழிபாடாக கொண்டார். அன்னதான பிரபு என்று முருகனை பாவித்து தனக்கு கிடைத்த உணவு முழுவதையும் வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கினார். அவரது பேரன்பிற்கு எழுந்த வேலவன் அங்குள்ள ஒரு நாவல் மரத்தடியில் சுப்பையருக்கு காட்சி அளித்து தன் அருள் சக்தியை நிலைநிறுத்தினான். இன்றும் செல்வச்சன்னதியில் எந்த ஆகம நூல்களின்படியும் பூஜைகள் நடப்பதில்லை. சமஸ்கிருத வேத மந்திரங்களுக்கு பதிலாக மௌனமும் முருகனின் நாமமுமே இங்கு மந்திரமாகும். பெரிய பாத்திரங்களில் பச்சரிசி சோறு, கத்தரிக்காய் சாம்பார் மற்றும் தேங்காய் அமிர்தம் படைக்கப்படுகின்றது. பரம்பரை வழியில் வந்த பூசாரிகளே இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து பூஜைகளை நிறைவேற்றினர். ஒரு சைவ ஆலயத்தில் கொடியேற்றம் என்பது பிரபஞ்சத்தின் உருவாக்கம், ஆன்மாவின் பந்தபாசம் மற்றும் முக்தியை குறிக்கும் குறியீடாகும். ஆனால் பெரும்பாலான ஆகம கோயில்களில் மரத்தாலான அல்லது பித்தளை, தங்க கவசமிட்ட நிரந்தர கொடிமரங்கள் இருக்கும். செல்வச்சன்னதியிலோ ஒவ்வொரு ஆவணி திருவிழாவிற்கும் புதிய கொடிமரம் நாட்டப்பட்டு இயற்கையோடு இயைந்த கொடியேற்றம் நடக்கின்றது. செல்வச்சன்னதி கொடியேற்ற திருவிழாவில் மிகவும் மெய்சிலிர்க்க வைக்கின்ற பல தலைமுறைகளாக உற்றுநோக்கப்படும் நிகழ்வுதான் வள்ளிக்கொடி தோற்றம். கொடியேற்ற திருவிழாவிற்கு சில நாட்களுக்கு முன்பாக கொடிமரம் நாட்டப்படும் அந்த மண்ணில் யாராலும் விதைக்கப்படாத ஒரு வள்ளிக்கொடி தானாக முளைத்து வரும். ஆண்டின் மற்ற நாட்கள் அந்த இடத்தில் எந்தவிதமான வள்ளிக்கொடியும் இருப்பதில்லை. மழை காலத்திலோ அல்லது மற்ற சாதாரண நாட்களிலோ அங்கு வள்ளிக்கொடி முளைப்பதில்லை. ஆனால் ஆவணி மாத உற்சவம் நெருங்கும் போது மட்டும் குறிப்பிட்ட அதே சதுர அடியில் பச்சை பசேரென்று வள்ளிக்கொடி துளிர்விட்டு மேலே எழும்புகின்றது. சித்தர் மரபில் வள்ளி என்பது வெறும் வரலாற்று பாத்திரமல்ல, இது இச்சா சக்தி. முருகன் ஞானா சக்தி, தெய்வானை கிரியா சக்தி, வள்ளி இச்சா சக்தி. கொடிமரத்தில் பலரும் இந்த வள்ளிக்கொடி ஜீவாத்மா பரமாத்மாவை சென்று அடைகின்ற ஆன்மீக பரிணாமத்தை குறிக்கின்றது. கொடியேற்றத்தன்று இந்த இயற்கை வள்ளிக்கொடியிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து கொடிக்கயிற்றோடு சேர்த்து மரத்தில் சுற்றி கட்டுவார்கள். தாவரவியல் ஆராய்ச்சியாளர்கள் சிலர் இந்த நிகழ்வை ஆராய்ந்தபோது சில சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகின. மண்ணுக்குள் இருக்கும் வள்ளிக்கொடியின் கிழங்கு அல்லது விதைகள் குறிப்பிட்ட தப்ப வெப்பநிலையை மட்டும் விடுத்துக் கொள்ளுமாம். நன்னீரும் உப்பு நீரும் சேரும் இந்த ஆற்றங்கரை மண்ணில் உள்ள காரத்தன்மை ஆவணி மாத காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை அடைகின்றதாம். சுப்பையர் சித்தர் வாழ்ந்த காலத்தில் இந்த மண்ணில் குறிப்பிட்ட மூலிகைகளின் அதிர்வுகளை நிலைநிறுத்தியதாக நம்பப்படுகின்றது. அந்த மூலிகை அதிர்வே ஆவணி உற்சவத்தின் போது வள்ளிக்கொடியாக முளைக்கச் செய்கின்றது. இந்நிலையில் செல்வச்சன்னதி ஆலயத்தின் கொடியேற்றத்தில் நாம் அறியாத 7 அரிய ரகசியங்களில் ஒன்று தையல் இல்லாத கொடிச்சீலை. செல்வச்சன்னதியில் ஏற்றப்படுகின்ற கொடியில் வரையப்படுகின்ற உருவங்கள் மற்றும் கொடிச்சீலை தைக்கப்படுகின்ற முறை மிகவும் ரகசியமானது. பாரம்பரிய நெசவாள குடும்பத்தைச் சேர்ந்தவர்களால் எந்தவிதமான நவீன இயந்திரங்களுமின்றி தூய மனத்துடன் உபவாசத்துடனும் இந்த கொடிச்சீலை நெய்யப்பட்டு பூசாரிகளிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. அடுத்தது பூஜை இல்லாத தீர்த்தம், தொண்டமனாரின் அற்புதம். கொடியேற்ற நாளன்று தொண்டமனாற்றில் நீராடுவது கோடி புண்ணியம் என்பார்கள். இந்த ஆற்று நீர் சந்நிதி முருகனின் பாதங்களை தொட்டுச் செல்வதால் இதில் நீராடுகின்றவர்களுக்கு தோல் நோய்களும் மன உளைச்சல்களும் நீங்குவதாக அனுபவபூர்வமாக மக்கள் கூறுகின்றார்கள்.
மற்றது அன்னதான கொட்டகையும் அள்ள குறையாத அன்னமும். கொடியேற்றம் தொடங்கிய கணத்திலிருந்து உற்சவம் முடியும் வரையில் இங்கு அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கும். சந்நிதி அன்னதானம் உலக புகழ் பெற்றது. எத்தனை ஆயிரம் மக்கள் வந்தாலும் உணவு பற்றாக்குறை என்பது இங்கு வந்ததில்லை. கொடியேற்றத்தன்று வழங்கப்படுகின்ற சாம்பார் சாதம் மற்றும் தீர்த்த பிரசாதம் நோய்களை குணமாக்கும் ஆன்மீக மருந்தாக கருதப்படுகின்றது. பூசாரிகளின் மௌன விரதம் மற்றும் உபவாசம் 4வது அற்புதம். கொடியேற்றத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பிருந்தே பூசை செய்யும் முதன்மை பூசாரி வெளிப்புற மனிதர்களிடம் பேசுவதை தவிர்த்து முற்றிலும் மௌன விரதத்தில் இருப்பார். கொடியேறும் தருணத்தில் அவர் எழுப்பும் ஓங்கார நாதம் மட்டுமே அங்கு கேட்கும். மற்றது கொடிமரத்தில் தீப ஒளி பிரதிபலிப்பு. கொடியேற்றத்தின் போது உச்சியில் கட்டப்படுகின்ற தீபத்தின் ஒளி கொடிமரத்தின் அடியில் வைக்கப்பட்டுள்ள பித்தளை தாம்பாளத்தில் உள்ள தண்ணீரில் துல்லியமாக பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலிப்பை பார்த்து பூஜை செய்யும் வழக்கம் இன்றும் கடைபிடிக்கப்படுகின்றது. 6வது வேலெனும் பிரதான தெய்வம். இங்கு மூலஸ்தானத்தில் எந்த கல்லாலான விக்கிரகமும் இல்லை. ஒரே ஒரு வேல் மட்டும் பிரதான தெய்வமாக வணங்கப்படுகின்றது. கொடியேற்றத்தின் போது இந்த வேலிலிருந்து வெளிப்படுகின்ற ஒளியும் அருளுமே கொடிமரத்திற்கு ஆவாகனம் செய்யப்படுவதாக நம்பப்படுகின்றது. மற்றது இரவில் கேட்கும் நாவல் மரத்து சிலம்பொலி. கொடியேற்ற திருவிழா நாட்களில் நள்ளிரவு பூஜைகள் முடிந்த பிறகு பழைய நாவல் மரத்தின் அடியில் சிலம்பொலியும் நறுமணமும் வீசுவதை பக்தர்கள் உணர்ந்துள்ளார்கள். வள்ளி முருகன் அங்கு நேரில் எழுந்தருளுவதை குறிக்கும் சான்றாக இது பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் செல்வச்சன்னதி கொடியேற்ற திருவிழா என்பது வெறும் சடங்கு அல்ல. அது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இறைவனுக்கும் இடையேயான நுட்பமான தொடர்பை உணர்த்துகின்ற ஒரு வாழ்வியல் நிகழ்வு. விதைக்காமல் முளைக்கும் வள்ளிக்கொடி, அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சுப்பையர் சித்தரின் அருள் அற்புதம், பாகுபாடற்ற அன்னதான பெருமை என்று செல்வச்சன்னதி ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்களுக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான். ஆடம்பரமான மந்திரங்களை விட தூய்மையான அன்பும் தொண்டுமே இறைவனை அடையும் மிக எளிய வழியாகும். ஆவணி மாத கொடியேற்றத்தில் தொண்டவனாற்றங்கரையில் ஒலிக்கின்ற அரோகரா கோஷம் இன்றும் நம் ஜீவனை தொட்டு இறைநிலைக்கு உயர்த்துகின்ற வல்லமை கொண்டது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.